வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி வருகின்ற காலங்களில் என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். மீனா முத்து வந்த உடனே முத்துக்கிட்ட எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இந்த மாதிரி மண்டபத்தில் எனக்கு பணத்தை தராமல் பிரச்சனைலாம் பண்ணாங்க. அதை நான் இப்படி சங்கடப்பட்டு வாங்கினே வச்சேன். இன்னார் உதவி பண்ணாங்க. அடையாளம் தெரியாத ஒரு ஆள் நம்மளுக்கு மிகப்பெரிய உதவி பண்ணியிருக்காங்க சீதா மூலமாக. அவங்ககிட்ட நம்ம நன்றி தெரிவிக்கணும் அப்படிங்கிறாங்க. யார் மீனா அப்படிங்கிறாங்க. எனக்கே தெரியலைங்க. சீதா ஆஸ்பத்திரியில் ஒரு வயசான அம்மாவை வச்சுக்கிட்டான்னு சொன்னாங்களே அப்படிங்கிறாம்மா. அவங்க பையன் நம்மளுக்கு உதவி பண்ணார். அவர் பண்ண உதவியால் தான் நான் கொஞ்சம் ரிலீஃபாக முடிஞ்சிச்சு. அவங்களுக்கு நான் ரொம்பவே நன்றி தெரிவிக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி மீனா, நம்ம போய் நன்றி சொல்லலாம் நாளைக்கு. சரி, ரைட்டு. உண்மையிலே உன்னை நான் பாராட்டுறேன் மீனா. நீ உண்மையிலே பெரிய திறமைசாலி தான். ஜாம்பவான்னே உனக்கு பட்டம் கொடுக்கலாம். அந்தளவுக்கு நீ பெரிய கதையை சாதிச்சிருக்க. ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. நான் சங்கடப்படும் போது நீங்கள் என் கூட இல்லாத போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லாவே தெம்பாக இருந்திருக்கும். என்ன ஒன்று, நீங்கள் இருக்கீங்க, பார்த்துப்பீங்க, தெம்பில் தான் அவ்வளோத்தையும் நான் நகர்த்தி கொண்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. சீதாவும் நம்மளுக்கு மிகப்பெரிய உதவி தான் பண்ணியிருக்கான்னு சொல்லணும். அந்த போலீஸ்கார் யார் என்ன வரும்னு தெரியல. நல்ல மாதிரி நம்மளுக்கு பணம் வந்திருக்காரு. திருப்பி கொண்டு சீதா கொடுத்துருக்கா வட்டியே இல்லாமல். இது மிகப்பெரிய விஷயந்தான். சரி, அவரை போய் நம்ம முதல்ல காலையில் நன்றி தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக சீதா வீட்டுக்கு போகிறாங்க. சீதா, நான் யார்கிட்டையோ பணத்தை வாங்கி கொடுத்தியாமல, அவங்க நன்றி தெரிவிக்கணும் அப்படிங்கிறாங்க. அம்மா அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அவங்களாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனே சீதா அம்மா சொல்கிறாங்க, அதெல்லாம் தப்புடி. ஆத்திர அவசரத்துக்கு உதவி பண்ணணும் நம்ம மறக்கவே கூடாது. அப்படிங்கும்போது அத்தை இதை பிடிங்க அப்படிங்கிறாங்க. என்னது மாப்பிள்ளை அப்படிங்கிறாங்க. நீங்கள் உங்கள் கையில் இருந்து மீனா கொடுக்க வேண்டிய சம்பளத்தை கொடுத்துருக்கீங்க இதை வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. மருமகன், நான் கொடுத்தது கம்மியாக தான் கொடுத்தேன், நீங்கள் இவ்வளோ தரீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைத்த, சீதாவோட நகையை விற்று கூட நீங்கள் எங்களுக்காக ஒரு சில விஷயத்தில் செஞ்சுருக்கீங்க, அதெல்லாம் மறக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளை, நீங்கள் வேறு நான் வேறு கிடையாது. சீதாவுக்கு கல்யாணம் வரும்போது நீங்கள் பார்த்து செய்யாமையாக இருக்க போகிறீங்க அப்படிங்கிறாங்க. சீதா அம்மாவுக்கு மனசில் படுது. அந்த அருணும் இந்த சீதாவும் பழகுறாங்க. என்றைக்கு இவங்களுக்கு தெரிய வருதோ, என் பையன், என் மருமகனும் என் மகளும் எப்படி ஏற்றுக்க போகிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலேன்னு அவங்க குழப்பத்துக்குள்ளே இருக்குது. சீதாவும் அதை புரிஞ்சுக்கிட்டு, இப்போ இவங்க பார்த்தாங்கன்னா சரியாக வராது, முதல்ல அவங்க வீட்டிலேருந்து பொண்ணு கேட்க வர வைப்போம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டவார்னு ஒரு பொய்யை சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அக்கா, சொல்ல மறந்துட்டேன், அவர் வெளியூர் போயிட்டாருக்கா, இன்னும் வரதுக்கு ஒரு 10-20 நாள் ஆகுமா அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி ரைட்டு, வந்த பிறகு சொல்லிச்சு தானே அவங்ககிட்ட நன்றி சொல்லணும் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் சீதா அருணுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, நீங்கள் சீக்கிரம் எங்கள் வீட்டில் பொண்ணு கேளுங்க அப்படிங்கிறாங்க. சீதா நீ பிடிச்சிருக்கா அப்படிங்கிறாங்க. பிடிக்காமையா பொண்ணு கேட்க சொல்லுவாங்க, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, ஆனால் எங்கள் அக்காவும் எங்கள் மாமாவும் சம்மதிக்கணும், அப்படின்னா தான் நம்ம கல்யாணம் நடக்கும். எங்கள் அக்காவும் மாமாவும் நன்றி தெரிவிக்கிறதுக்கு உங்களை பார்க்க வரேன்னு நினச்சாங்க. நான் இப்போ பார்த்தா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் வர சொல்லலை. உங்கள் மேலே ஒரு பாசம் இருக்கணும்னா நீங்கள் வருது வரைக்கும் அதை நான் சொல்லக்கூடாதுல்ல அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான். சரி ரைட்டு, அதை பற்றி ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு பேசிட்டு, சரி நான் பொண்ணு கேட்டு வரேன், நல்ல நாள் ஒன்று ஜோசியர்கிட்ட பார்த்துட்டு அந்த தேதிக்கு ஏற்றாப்புல பொண்ணு கேட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. அவர் பயங்கர ஹாப்பியாக அருண் ரோட்டில் போயிட்டுருக்காரு. அப்போ முருகன் பார்க்குறாரு, என்ன சார் பயங்கர ஹாப்பியாக இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு எல்லாம் ஓகே ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. சார், எனக்கு பிறகு நீங்கள் லைன் போட்டீங்க, உங்களுக்கு ஓகே ஆயிடுச்சு, எனக்கு இன்னும் ஓகே ஆகல சார் அப்படின்ட்டு இருக்கும்போது அவங்க ஃபோன் அடிக்கிறாங்க. வித்யா ஃபோன் அடித்து, முருகன், நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்பட்றேன், உங்கள் வீட்டிலேருந்து என்னை பொண்ணு கேளுங்க அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். எங்கே போய் பொண்ணு கேட்கணும், யார்கிட்ட கேட்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி பதறுதாரு. உடனே இருங்க, எங்கள் வீடு பூர்வீக வீடு குமரிப்பாளையம் பக்கத்தில் இருக்குது, பக்கத்து ஊர். அந்த ஊரில் நீங்கள் பொண்ணு கேட்கணும், அட்ரஸ்லாம் அனுப்புகிறேன், நல்ல நாள் பார்த்துட்டு நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. சார், உங்களை பார்த்த நேரம் சார் எனக்கும் ஓகே ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. நம்ம 2 பேருக்குமே ஓகே ஆயிடுச்சு, 2 பேருக்குமே நல்லதே நடக்கும், வாங்க என் தலைமையில் உங்களுக்கு பார்ட்டி அப்படின்னு சொல்லி அருண் கூப்பிட்டு போகிறாரு. முருகன் அருணுக்கு பார்ட்டி வைக்கிறார், அருணும் முருகனுக்கு பார்ட்டி வைக்காங்க. 2 பேரும் நல்லா சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளில வராங்க. அப்போ முத்தும் பார்க்குறாரு தூரத்துலேருந்து. இந்த முருகன் அருண் கூட வரான்னா, அருணோட டைப்பே சரி கிடையாது, இவன் வந்துட்டு பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அருண் போன பிறகு அவன் கொஞ்சம் சரியில்லாத ஆள் அப்படிங்கிறாங்க. அண்ணே அதெல்லாம் இல்லை, நல்ல ஆள் தான் அப்படிங்கிறாங்க. நல்ல ஆளா அப்படிங்கிறாங்க. ஏன்டா நல்லா பேசுவார், என்ன ஒன்று கரெக்டாக இருக்குன்னு நினைப்பார், எல்லா டாக்குமெண்ட்டும் கேட்பார், நான் ஒவ்வொரு வாட்டியும் காமிச்சிட்டே இருப்பேன், என்ன அவர் ரொம்பவே பிடிச்சி போச்சு, அது போக நானும் அவரும் ஒரே கதையில் ஒற்றுமையாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க.
நானும் ஒரு பொண்ணை விரும்புகிறேன், அவரும் விரும்புகிறாரு. 2 பேருக்குமே வந்து புதுசாக வந்து காதல் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. என்ன கருமமோ, சரி ரைட்டு வேலையை பாரு அப்படிங்கிறாங்க. முத்து மதியம் சாப்பிட வீட்டுக்கு போகிறாங்க. அண்ணாமலைட்ட மீனாவுக்கு நடந்தது எல்லாமே பக்குவமாக முத்து சொல்கிறாரு. இவ்வளோ நடந்திருக்கா, மீனா என்கிட்ட எதுவுமே தெரியப்படுத்திக்கலையே அப்படிங்கிறாங்க. எப்பா மீனா பற்றி தெரியாதப்பா, என்றைக்குமே மீனா வந்து கஷ்டத்தை அடுத்தவங்க கொடுக்கக்கூடாதுன்னு நினைப்பா, அதனால தான்ப்பா உங்கள்கிட்ட சொல்லலை. அதுபோக நான் வெளியூரில் இருக்கேனா, நீங்கள் என்கிட்ட ஃபோன் இருக்குன்னு சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்க மாட்டா அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு மீனா அப்படிங்கிறாங்க. மாமா அப்படிங்கிறாங்க. இவ்வளவு நடந்திருக்கம்மா, நீங்கள் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே, நீ ஒரு மனசையே மனசுக்குள்ள வச்சு இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கியம்மா, உண்மையிலே உன்னை நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, பெருமையாகவும் இருக்குது. உன் சின்ன வயசில் எந்த முதலீடும் இல்லாமல் தனியாக தொழில் பண்ணி ஜெயிக்கிற, அதுபோக வரக்கூடிய சவால்களை எதிர்கொள்கிற, இது நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கும்போது விஜயா சொல்கிறாங்க. ஏங்க அது எதுக்குங்க தேவையில்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்கணும், அதனால் முடிஞ்சால் பண்ணணும், முடியாட்ட சத்தனாமல் இருக்கணும். ஒரு வேலை செஞ்சுட்டு பணம் கிடைக்க மாட்டேங்கல, அதுக்கு எதுக்கு வேலை செய்யணும், சத்தனாமல் வீட்டில் இருக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, எப்பா மீனா தொழில் பண்ணுறா பண்ணலங்கிறதுல பிரச்சனை இல்லை அம்மாவுக்கு, மீனா வந்து அவங்களுக்கு கேட்டதை சமைச்சிக்கிட்டு அவங்க தலைமாட்டிலே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. டேய் அவன் அப்படி தான், அங்கே பாரு விஜயா, உனக்கு வந்து 55 வயசில் நீங்கள் வந்து தொழில் பண்ணுதான்னு சொல்லி போயிருக்கு. ஆனால் மீனா 25 வயசில் தொழில் பண்ணுதான்னு போகிறான். உனக்கு அவளுக்கு வித்தியாசம் இருக்குது. சரி தானே, உனக்கு பின்புலமாக நான் இருக்கேன், இந்த வீடு இருக்குது. ஆனால் மீனாவுக்கு அப்படி இல்லை, முத்துவோட பின்புலத்தில் தான் அவன் இயங்கிக்கிட்டு இருக்கான். ஆனாலும் தொடர்ந்து நல்லா பண்ணட்டும் அப்படின்ட்டு இருக்கும்போது மீனா சொல்கிறாங்க, மாமா அதை பற்றிலாம் ஒன்றும் நினைக்கல மாமா, என்றைக்கா ஒரு நாள் முன்னேறும் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சமைக்க போயிடுறாங்க. ஆமாம் ஆமாம் முன்னேறி கிழிச்சா அப்படிங்கிறாங்க. எப்போ பாருங்கப்பா எப்பவும் மீனாவே ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறாங்க. டே முத்து, அந்த வீட்டில் மீனாவை மட்டும்தான் அந்த விஜய் ஏதாவது பேச முடியும், வேறு யாராவது பேச முடியுமா, முடியாது. இந்த சுருதியையோ ரோஹிணியோ என்னத்தையாவது பேசி பார்க்கும், பதிலுக்கு அப்படியே திரும்பி வரும். அதனால் அதை புரியாமல் விஜயா வந்து பேசிகிட்டு இருக்கா. என்றைக்கா ஒரு நாள் மீனாவும் அவங்கள போல ஆகிட்டா அப்படின்னு சொன்னால் இந்த விஜயாவோட நிலைமை ரொம்ப மோசமாக போயிடும் அப்படிங்கிறாங்க. நானும் எத்தனை நாளோ மீனாட்ட அப்படி பதிலுக்கு பதில் பேசுன்னு சொல்லி பார்த்துட்டேன்பா. மீனா வந்து மற்ற இடத்துல இப்படி நடந்துக்க மாட்டேங்க, ஆனால் அம்மாட்ட ரொம்பவே மரியாதையாக நடந்துக்கிறா. ஆனால் அம்மா புரிஞ்சுக்க மாட்றாங்க. பலகுரல் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது 4 பேரை வெளுன்னு செங்கலை வச்சே வெளுத்துருக்கா. அப்படி இருக்கும்போது அம்மாக்கிட்ட பம்மி பேசும்போது எனக்கே வித்தியாசமாக தான் தெரியும், ஆனாலும் மரியாதை கொடுக்க, ஆனால் அம்மா அதை புரிஞ்சுக்க மாட்டேங்குது அப்படிங்கும்போது விஜயா முடிக்கிறாங்க. ஆமாம் என்ன, இந்த சுருதியை 4 பேர் வந்து என்னமோ பண்ண வந்தாங்க, இவ செங்கலை வச்சே வெளுத்துருக்காள, இவட்ட கொஞ்சம் பார்த்து தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பார்த்து போயிடுறாங்க. நைட்டு எல்லோரும் சாப்பிட்டுட்டு தூங்க போகிறாங்க. அப்போ முத்து மீனா கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படிங்கிறாங்க. என்னங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா நான் சொன்னால் சிரிப்பியான்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, நான் வந்து இங்கிலீஷ் வந்து ஓட்ட இங்கிலீஷ் கொஞ்சம் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கேன், ஆனால் வந்து நான் பேசுகிறது சரியாக இருக்கான்னு எனக்கு தெரியல, ஆனால் கொஞ்சம் தெளிவாக பேசினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு நம்ம என்னங்க பண்ண முடியும், நானும் அந்தளவுக்கு படிக்கலை, தமிழ் மீடியம் தான் படித்தேன், இப்போ நீங்களும் பெரிய அளவில் படிக்கலை, அதனால் நம்ம என்னங்க பண்ண முடியும், ரவி ஸ்ருதி இங்கிலீஷில் பேசுகிறாங்க, அவங்ககிட்ட வேணால் பேசி பாருங்கள் அப்படிங்கிறாங்க. பேசி பார்க்கலாம், அதுக்கு கூட கொஞ்சம் நம்மளுக்கு தெரிஞ்சால் தானே பேச நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. இல்லையே கொஞ்சம் தெரிஞ்சால் அப்படி பேசலாமே அப்படிங்கிறாங்க. அது செட் ஆகாது, அது வந்து நம்ம வந்து கொஞ்சம் படிச்சுக்கிட்டால் பேச வசதியாக இருக்கும் அப்படிங்கிறேன். என்ன இப்போவே படிக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க. ஆமாம் மீனா, அதனால தான் அவன்கிட்ட இதை சொல்லணும்னு நினச்சேன், நான் வந்துட்டு ஸ்போக்கன் கிளாஸ் போக போகிறேன் அப்படிங்குது. ஸ்போக்கன் இங்கிலீஷ் படிக்க போகிறீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் படிக்க போகிறேன், அப்படி நல்லா படிச்சிட்டோம் அப்படின்னா ஃபாரின் கஸ்டமர்லாம் வந்தாலும் நல்லா பேசுறதுக்கு வசதியாக இருக்கும். அப்படி நான் படிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னால் ஃபாரின் கஸ்டமருக்குனே தனியாக வந்து நம்ம ட்ராவலர்ஸ் வச்சு நடத்தலாம். ஃபாரின்லேருந்து வர கஸ்டமர் ஒன்லி அப்படின்னு சொல்லி ஒரு 2 காரை நம்ம அதுக்கு போட்டு டிரைவர் போட்டு ஓட்ட ஆரம்பித்தோம்னா ஜம்முன்னு இருக்கும். நான் ஒரு ஆள், இன்னொரு ஆள் மட்டும் படித்தவனை நம்ம சத்யா மாதிரி ஒரு படித்தவனே யாரையோ வச்சுக்கிட்டோம் அப்படின்னா போதுமானது. இன்னொரு படித்தவனை வச்சு ஆன்லைனில் ஆர்டர் எடுத்தால் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் சொல்லது கேட்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது, நீங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போய் படித்து இப்படி பண்ணிடுவீங்களா அப்படிங்கிற. மீனா தன்னம்பிக்கையான பேசு மீனா, நீ தன்னம்பிக்கையான ஆளாக தான் உன்ட்ட இதை சொல்கிறேன், நான் பண்ணட்டுமா அப்படிங்கிறாங்க. ஏங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அப்போது இந்த மாடியில் நம்ம ரூம் கட்டுறதுக்கு பணம் சேர்க்க வேண்டாமா அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும்னு சொல்லி முயற்சி பண்ணும்போது மாடியில் ரூம் கட்டணும்னா நீங்கள் வேலைக்கு போகணுங்கன்னு சொல்லுற அளவுக்கு நான் சுயநலவாதி கிடையாது. எப்படி நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட்டாக இருந்தீங்க, நான் டெக்கரேஷன் தொழில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது பண்ணுமீனா அப்படின்னு சொல்லும்போது நான் உங்களுக்கு இதை தானே சொல்லணும், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள்,
கார் ஓட்டி சொல்லிக் கொடுக்க டிரைவிங் ஸ்கூல் வைக்கணும்னு சொன்னீங்க, அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணேன், இதுக்கும் நான் சப்போர்ட் பண்ணேன். என் புருஷன் எது பண்ணாலும் நான் சப்போர்ட் பண்ண தான் செய்வேன். நீங்கள் நேர்மையான வழியில் தானே போகிறீங்க, அப்போ நம்மளுக்கு என்ன பயம் அப்படிங்கிறாங்க. அதுவும் சொல்கிறேன், வீட்டில் யாருக்கும் தெரிய வேண்டாம் மீனா, நான் வந்து கண்டிப்பாக போய் படிச்சிடுவேன். ஆனால் வந்து வீட்டில் பல விமர்சனங்கள் வரும். என் மனோஜ் இருக்கட்டும், ரோகிணியாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், ஏதாவது சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதாங்க அப்படிங்கிறாங்க. காலையிலே விடியுது. விடிஞ்சோடனே மீனா சொல்கிறாங்க, ஏங்க நைட்டு சொன்னதெல்லாம் சரிதானா? ஆண்டி பண்டாரம்லாம் சொல்லுவாங்க, நைட்டு பேசுவாங்க, விடிஞ்சு ஆனால் அவங்க கதையை பார்ப்பாங்களா, அதே மாதிரி கதை எதுவும் உண்டுமா அப்படிங்கிறாங்க. மீனா முதல்ல போய் நான் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் சேர்ந்தேன், அதுக்கப்புறம் ஆஃபர் வந்தால் போகிறேன், அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் எப்போ போகிற டைம் அதை கணக்கு பண்ணிக்கிட்டு நான் போய் க்ளீனாக படிச்சிருவேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து காலையில் ஒரு ஆஃபர் போகிறாரு, போயிட்டு நேராக அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு அந்த கிளாஸுக்கு போகிறாரு. போய் வந்து ஃபீஸ் கட்டுறாரு. கட்டிட்டு சரிங்க தினம் வந்து நீங்கள் 4 to 5 வந்துடணும் அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. முத்து 4 to 5 மட்டும் ஆஃபர் வந்தால் வேறு ஆளை அனுப்பி விடணும் அப்படின்னு சொல்லி ஸ்டாண்டில் பேசிடுறாங்க. ஸ்டாண்டில் எல்லாருமே சிரிக்கிறாங்க. முத்து இந்த வயசில் நீ படிச்சிருவியா அப்படிங்கிறாங்க. என்னோடலாம் வயசானவங்களாம் படிக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு தமிழ் நம்பிக்கை இருக்குது, நான் படிச்சிருவேன் அப்படிங்கிறாங்க. நம்ம கார் ஸ்டாண்ட்லேயே நீ தான் ஓட்ட இங்கிலீஷ் சூப்பராக பேசுவேன், இன்னும் நல்லா பேசணுங்க, சரி சரி பேசு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி முத்து முதல் நாள் கிளாஸ் போய்ட்டு வீட்டுக்கு வராங்க. மீனா முதல் நாள் கிளாஸுக்கு போனேன், செம்மையாக சொல்லித்தராங்க, நான் நல்லாவே பெரிய ஆளாகிடுவேன், நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏங்க எனக்கும் நம்பிக்கை இருக்குங்க, நீங்கள் சொல்லுறதை விட அப்படி விட்டுருவீங்கன்னு பார்த்தேன், ஆனால் நீங்கள் காலையில் போய் கிளாஸும் சேர்ந்து அட்டன் பண்ணிட்டு வந்தீங்களே மீனா, ஃபீஸும் கட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்படியாங்க சரிங்க அப்படிங்கிறாங்க. அது யாருன்னு பார்த்தா சிந்தாமணியோட மகா, அவங்க தான் ஸ்போக்கன் கிளாஸ் நடத்துகிறாங்க. முத்துவுக்கு நல்லாவே சொல்லிக் கொடுக்குறாங்க. முத்துகிட்ட பேசும்போது சொல்கிறாங்க, நீங்கள் முதல்ல படிக்கலைன்னு சொன்னீங்க, ஆனால் படிக்காதவங்க மாதிரி தெரியல, இடையில நீங்கள் டச் இல்லாத மாதிரி தான் இருக்குது, மற்றபடி நான் ரெடி பண்ணிடுவாங்களே, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு அனுப்பியிருக்காங்க. இதெல்லாம் மீனாட்ட சொல்கிறாங்க. மீனாவுக்கும் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இங்கே ஒரு நாள் ஸ்போக்கன் கிளாஸ் போகும்போது நானும் கூட வரணுங்க அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படிங்கிறாங்க. இல்லை என் புருஷன் படிக்கிற அழகையும் நான் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. மீனா நீ சொல்கிறது எனக்கு வெக்கமாக இருக்குது, சும்மா இரு அப்படிங்கிறாங்க. நாளைக்கு போகிறேன் மீனா, நீ வா அப்படிங்கிறாங்க. மறுநாள் காலையிலே விடியுது. மீனா பூயாவரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் நடக்கிற இடத்துக்கு போகிறாங்க. இங்கே தான் படிக்கிங்களா, சரிங்க, நான் வந்து உங்களுக்கு படிப்பு சரி வராதில்ல அப்படிங்கிறாங்க. மீனா ஈவினிங் தான் கிளாஸை காமி தான் கூப்பிட்டு வந்தேன், சரி சரி நம்ம 2 பேரும் வேலையை பார்ப்போம், நான் சாயந்தரம் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. 2 பேரும் அவங்க வேலையை பார்த்துட்டு போகிறாங்க. ஈவினிங் வந்து கிளாஸுக்கு வழக்கம் போல் முத்து போயிடுறாரு. அன்றைக்கி பொழுது கிளாஸை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு நோட்டை பார்த்துட்டு மனோஜ் வந்து அங்கே பாருமா முத்து நோட்டோட வரேன், காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி அப்படிங்கிறாங்க. டேய் காலேஜ் ஸ்டூடெண்ட் மட்டும்தான் நோட் வச்சுருக்க மாட்டா, நானும் வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே நோட்டை வாங்க மட்டும் தானே முடியாத, படிக்க முடியாதுல்ல அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, என்னங்க இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, என் வீட்டுக்காரரும் படிக்க தான் செய்வார் அப்படிங்கும்போது ரோகிணி சிரிக்கிறாங்க. மீனா நீங்கள் காமெடி பண்ணுவீங்கன்னு தெரியும், ஆனால் இவ்வளோ பெரிய காமெடி பண்ணுவீங்கன்னு தெரியாது அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, என் முன்னாடி காமெடி பண்ணலையே, உண்மையை தான் சொல்லுதா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை வந்து கேட்குறாரு, என்ன முத்து என்ன நோட்டு வச்சுருக்க என்ன அப்படிங்கிறாங்க. எப்பா இந்த வயசுல இவன் படிக்க போகிறானான்னு சொல்லிட்டு மனோஜ் ரொம்பவே நக்கலாக நையாண்டியாக சிரிக்கிறாரு. இதை பார்த்துட்டு அண்ணாமலை சொல்கிறாரு, அவனுக்கு என்னைக்கு தோணுதோ அன்றைக்கி படிச்சுட்டு போகிறான், அவன் படிக்க வம்பாங்கிறது நீங்களும் கம்மியும் தானே அப்படிங்கிறாங்க. 2 பேரும் மூச்சே விடலை. அப்போ மனோஜ்கிட்ட கேட்குறாங்க ரோகிணி, என்ன மனோஜ் உங்கள் அப்பா எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறவங்க. ஒன்றும் இல்லை ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சமாளிக்கிறாரு. எப்பா அதெல்லாம் இருக்கட்டும்பா, இந்த வயசு உனக்கு நோட்டு எதுக்குப்பா அப்படிங்கிறாங்க. முத்து நோட்டு எதுக்கு, கணக்கு வழக்கு பார்க்குறதுக்கா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா நான் படிக்கிறேன்ப்பா அப்படிங்கிறாங்க. அண்ணாமலையும் பயங்கர வியப்பாக பார்க்குறாங்க. இங்கே ஸ்ருதி ரவி வந்துடுறாங்க. ரவி கேட்குறாரு, என்னடா இந்த வயசில் படிக்க போகிற, என்ன படிக்க போகிற அப்படிங்கிறாங்க. ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் படிக்க போகிறேன்டா, ஏன்னா ஃபாரின்லேருந்து கஸ்டமர்லாம் நிறைய பேர் வராங்க போகிறாங்க, என்ன நம்ம அவங்கள்ட்ட சரியாக பேச முடியல, அவங்கள்ட்ட நம்ம தெளிவாக பேசணுன்னா அவங்க ரெகுலராக ஆஃபர் கொடுப்பாங்க, அதுக்குன்னே தனியாக பிரான்ச்சு போட்டு பண்ணலான்னு பார்க்குறேன் அப்படிங்கும்போது எல்லாருமே சிரிக்கிறாங்க. உடனே ரவியும் சுருதியும் பார்க்குறாங்க. ரவி நீனும் சிரிக்கிற பற்றியடா, கண்டிப்பாக பாரு நான் நல்லாவே படிப்பேன், படித்து நான் வந்து இதில் தேடி வருவேன் பாரு அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, முத்து எனக்கு நம்பிக்கை இருக்குது, உனக்கும் மீனாவுக்கும் ரொம்பவே தன்னம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சு வருவீங்க உங்கள் முயற்சியில் அப்படிங்கிறாங்க. உடனே ரவியும் சுருதியும் வாழ்த்து சொல்கிறாங்க. உடனே முத்துக்கிட்ட மனோஜ் சொல்கிறாரு, நானே 5-6 டிகிரி படித்தவன், நானே ஸ்போக்கன் ஒழுங்காக பண்ண மாட்டேன், நீ வந்து ஒன்றுமே படிக்கல, நீ பண்ணிடுவியோ அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ்கிட்ட வந்து மீனா சொல்கிறாங்க, என் வீட்டுக்காரெல்லாம் குறைச்சி மதிப்பிடாதீங்க அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. என்னடி குசல் வரலுது அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் என்னத்தையும் பேசிட்டு போங்க உங்கள் பையனை, ஆனால் என் புருஷனை யாரும் பேச நான் கேட்டுக்கிட்டோ பார்த்துக்கிட்டோ இருக்க முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே மீனா நீங்கள் அடிக்கடி என் புருஷன்கிட்ட கிராஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் புருஷனை என் புருஷன்கிட்ட கிராஸ் பண்ணாமல் இருக்க சொல்லுங்கள், இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மீனா, வாங்க நம்மளுக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடி பார்த்து போகிறாங்க. ஆமாம் பெரிய வேலை, அங்கே போய் சும்மா கதை பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. விஜயா அவங்க கதை பேசுகிறாங்க, இன்னும் பேசுகிறாங்க, அவங்க வேலையை பாரு,
நைட்டுலாம் சாப்பிட்டீங்களா தூங்க போங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் இன்னும் சாப்பிட்லங்க அப்படிங்கிறாங்க. சாப்பிடல போய் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. நான் வரும்போதே சாப்பிட்டு வந்துட்டேன். பசியாக இருக்கும்போது தான் இப்படிலாம் பேசணும்னு தோணும் நினைக்கிறவங்க சாப்பிடு போ அப்படிங்கிறாங்க. ஏங்க மீனா வர சொல்லுங்கள் எனக்கு சாப்பாடு கொடுத்துடணும் அப்படிங்கிறேன். மீனா வரணும் சாப்பாடு இறங்காதா என்னையை போட்டு சாப்பிடு போ அப்படிங்கிறாங்க. இப்படி இருக்குது. மறுநாள் விடியுது. விடிஞ்ச உடனே காலையிலே ஒரு ஆஃபர் ஒன்று வருது. மீனாட்ட சொல்லிட்டு மீனா 2 நாள் நான் ஆந்திரா போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைட்டையும் சொல்லிட்டு ஆந்திரா ஆஃபர் போயிடுறாங்க. இங்கே விஜயா கிட்ட மனோஜ் சொல்கிறார், ஏம்மா அந்த முத்து ஏதோ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போகிறானா, இப்போ 2 நாள் ஆந்திரா போயிட்டான், எப்படிம்மா படிப்பான்? ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போகிறதே மெயினாக ரெகுலராக போகணும், அப்படின்னா தான் புரியும். 2வது இவரே பெரிய அரைகுறை, இவரெல்லாம் படித்து பாஸ் ஆகி இவரெல்லாம் ஸ்போக்கன் பேச அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் என் வீட்டுக்காருக்கு எப்படி பண்ணணுமோ எது பண்ணணுமோ அவர் பண்ணிட்டு போகிறாரு சரிங்க. நாங்கள் பேசுகிறோம் பேசலை, நாங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் போது இதுவே எங்களுக்கு பெருமை தான் அப்படிங்கிறாங்க. ஆமாம் உன் புருஷன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போகணும் உனக்கு தான் பெருமை, எங்களுக்கெல்லாம் வந்து சங்கடம் தான், என் தம்பின்னு சொன்னால் எனக்கு தான் அசிங்கம் அப்படிங்கிறாங்க. உங்களை ஒரு இடத்துலையும் அவர் அண்ணன்னு சொல்ல மாட்டார். நீங்கள் வேணால் அவரை உங்கள் தம்பியாக பயன்படுத்தி நிறைய இடத்துல வந்து நீங்கள் கதையை சாதிச்சிருக்கீங்க. நீங்கள் ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்கீங்களா, அந்த ஃபர்னிச்சர் கடையும் என் வீட்டுக்காரர் மூலமாக தான் வந்துச்சு. உங்களுக்கு டீலர்ஷிப் வந்துச்சு பாருங்கள், அதுவும் என் வீட்டுக்காரர் மூலமாக தான் வந்துச்சு. உங்கள் தம்பிங்கிற ஒரே முறையும் அவரோட அண்ணங்கிற ஒரே முறைக்கு தான். இப்போ நினச்சாலும் அவர் நினச்சா உங்களை டீலர்ஷிப்பு கூட என்ன செய்யணுமோ செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. என்ன நீ வாய்க்கு வந்தாலும் பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, என்னடி வாய் நீளுது அப்படிங்கிறாங்க. அத்தை என் புருஷன் நேரில் இருந்தாலும் சரி தான் இல்லைனாலும் சரி தான், அவரை குறைச்சி மதிப்பிட்ட நான் விட மாட்டேன். அதுபோக அவர் தம்பின்னு வந்து அவர் சொல்ல ஒரு இடத்துல சொல்ல போகிறது கிடையாது, அந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்த வேண்டாம்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை வந்துடுறாங்க, டேய் மனோஜ் 24 மணி நேரமும் முத்தை தான் குறைச்சி பேசிகிட்டு இருப்பியா, அவன் உழைப்பு நோக்கி போய்கிட்டு இருக்கான், நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. இப்போ நானும் தினம் கடைக்கு போய்ட்டு வந்துட்டு தானே இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்படி வந்த மாதிரி தெரியல, கடன்காரங்க 3 பேர் நேற்று நீங்கள் யாருமே இல்லாத நேரம் வந்து கேட்காங்க, உங்கள் பையன் வந்து பணம் தருத மாதிரி சரி தெரியல, நாங்கள் வேறு ஏதாவது செஞ்சால் நீங்கள் வருத்தப்படாதங்க பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு போகிறாங்க, நீங்கள் என்ன பண்ண போகிற அப்படிங்கிறாங்க. அப்பா அதான்ப்பா அது சம்மந்தமாக கொண்டு பேசலாம்னு நினச்சேன் அப்படிங்கிறாங்க. என்ன பேச போகிற அப்படிங்கிறாங்க. அம்மா வீட்டு பத்திரம் எங்கேப்பா இருக்குது, அம்மாட்ட கேட்டால் பத்திரம் இல்லைங்கிறாங்க, நீ யார்கிட்டப்பா கொடுத்து வச்சுருக்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு மனோஜ், இருக்கிறது இந்த வீடு தான் சிட்டிக்குள்ளே, இந்த வீடை நம்ம கொடுத்துக்கிட்டோ அடமானம் வச்சுக்கிட்டோ கிடக்க முடியாது. ஒரு வாட்டி அடவு வச்சதுக்கு எவ்வளோ சங்கடப்பட்டோம், உங்கள் அம்மா எவ்வளோ சங்கடப்பட்டாலும் உனக்கு தெரியும், அதனால் சரி வராது. அது போக நீ வந்து வச்சு திருப்புங்கிற நம்பிக்கை எனக்கு சுத்தமாக இல்லை, அது சம்மந்தமாக கேட்காத, வேறு ஏதாவது வழி பண்ணி இது பண்ண பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. மனோஜ் உங்கள் அப்பாட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்கிறாங்க. மறுபடியும் ரூமுக்கு போய்ப்பா நல்லா இருப்பீங்கப்பா, அவங்க காலில் நாள் விழுந்துக்கிறேன்ப்பா, எப்படியாவது வீட்டு பார்த்து வந்தாங்கப்பா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சிரிக்கிறாங்க, டேய் முத்து சொன்னதாண்டா எனக்கு நினைவு வருது, மனோஜ் தன்னுடைய காரியத்தை சாதிக்கிறதுக்கு எந்த லெவலுக்குனாலும் இறங்கி பேசுவான் அப்படின்னு சொல்லுவான், அதுதான் கரெக்டாக இருக்குது. நீ இந்த 27 லட்ச ரூபாய் என்கிட்ட வாங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்கம்பா அப்படின்னு சொன்னேன். சொன்னேன்னு 27 லட்ச ரூபாயை அவன்கிட்ட தந்தேன். எடுத்துகிட்டு கல்யாணத்தன்னைக்கு என்னை ஊர் உலகத்துக்கு முன்னாடி அசிங்கப்படுத்திட்டு ஓடினேன். அப்போ கூட எனக்கு என்ன நினச்சேன் அப்படின்னா, நம்ம பையன் நம்மளை வந்து ஏமாற்றிட்டானே, அவன் நம்பிக்கை ஏமாற்றிட்டானேன்னு நினச்சேன். சரி அதுக்கப்புறமும் பெத்த மனசு சரி கேட்காம ரைட்டு அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறமே என் மாமனார் பணம் இருந்தாருன்னு சொல்லி கடையை ஆரம்பித்தோம்னே, அது ஏன் பணம், அந்த பணம் ஆரம்பித்த பிறவாது எப்போ உங்களோட தான் அவங்க ஒரு வார்த்தை சொல்லலை. சரி உங்கள் பாட்டி சொன்னாங்க மாதம் 50,000 என் பையன்கிட்ட கொடுத்துருன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமாவது 50,000 கொடுத்தியா, இல்லை இல்லை கடன்காரங்களுக்கு எது கொடுத்துட்டியா, கிடையாது. கிரெடிட் கார்டில் லோன் வாங்கியிருக்க, அந்த லோனை வாங்கி என்ன செஞ்ச, அத்தியாவசிய எதாவது என்ன செஞ்சுருக்க, தேவையில்லாத செலவுகளை பூரா பண்ணியிருக்க. கடன்காரங்கிட்ட பூரா பணத்தை வாங்கி நீ என்ன செஞ்சுருக்க, வீடு வாங்கிறதுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்க, இன்னொரு ஆள்கிட்ட ஏமாந்துருக்கு. இப்படி நீ ஒவ்வொரு வகையிலையும் ஏமாந்துட்டு தான் இருக்கே தவிர்த்து ஒரு வகையிலையும் நீ சுதாரிப்பாக இல்லை. அதனால் உன்னை நம்பிலாம் ஒன்றும் தர முடியாது, இனிமேல் போட்டு அதை பற்றி பேசாத அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் ரொம்ப கடுப்பில் விளாண்டிட்டு இருக்காரு. முத்து 2 நாள் கழிச்சு ஊருக்கு வந்துடுறாரு. வந்தோடனே மீனா கேட்குறாங்க, எங்கே 2 நாள் கிளாஸுக்கு போடலாம் அப்படிங்கிறாங்க. மீனா ஆன்லைன் கிளாஸ்னு சொல்லிட்டு அப்படியே படிச்சு மீனா, நான் அப்படியே தொடர்ச்சியாக படிச்சுட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்படியாங்க அப்படிங்கிறாங்க. இப்படி தொடர்ச்சியாக போகுது. மீனாக்கிட்ட நல்லாவே இங்கிலீஷ் பேசுகிறாங்க. மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ மீனா சொல்கிறாங்க, ஏங்க ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போட்டி நடக்குது, நீங்கள் கலந்துக்கிறீங்களா அப்படிங்க. மீனா நீ வேறு அப்படிங்கிறாங்க. மீனா வந்து முத்துக்கே தெரியாமல் பேர் கொடுத்துட்றாங்க. அந்த போட்டியில் முத்து கலந்துக்கிறாரு. கலந்துட்டு 6வது பரிசு வாங்குறாரு. வீட்டில் வந்து சொல்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் 6வது பரிசு வாங்கியிருக்குமா அப்படிங்கும்போது அண்ணாமலை எல்லோரும் வாழ்த்துறாங்க. மனோஜ் சொல்கிறாங்க, 6வது பரிசு வாங்கினதுக்கு பெரிய பாராட்டா அப்படிங்கிறாங்க. டேய் நீ என்னைக்காவது ஸ்போக்கனில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கியிருக்கியா அப்படின்னு சொல்லி ரவி கேட்குறாரு.
நான் கலந்துக்கல, கலந்துட்டு நான் தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருப்பேன் அப்படிங்கிறாங்க. அதுதானே இந்த வரலாறில் வந்து கலந்துக்கிட்டவனுக்கு தான் பதிவு தவிர்த்து கலந்துக்கிட மாட்டேன், கலந்துக்கிடலை அப்படின்னு சொல்லி வெண்ணராயம் பேசிகிட்டு இருக்கவும் கிடையாது. முத்து வரலாறு படைக்க போகிறான், ஆனாலும் பாரு ஃபாரின் கஸ்டமரை கவர் பண்ணி நீ பெரிய ஆளாக வரானா வரலையான்னு பாரு அப்படிங்கிறேன். ஆமாடா, இந்த முத்துக்கு சார்பாகவே நீ சங்கு ஊதிட்டுரு அப்படிங்கிறாங்க. நான் சங்கு ஊதுறேன், உன் கடங்காரங்க எல்லாமே உன் கடையை சங்கு ஊதிடுறாமன், கொஞ்சம் விவரமாக இரு, நாளைக்கு வந்து உன் கடையை வந்து திறக்கூடாமல் மறிக்காங்க அப்படின்னு சொல்லி செய்தி வருது, ஒழுங்கு மரியாதையை அவன் தொழில் பண்ணதுக்கு என்ன வழி அதை பாரு அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படிங்கிறேன். என்னடா சொல்கிறியா, எனக்கு வந்து என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணான், என் ஃப்ரெண்டோட அண்ணாக்கிட்ட நீ பணம் வாங்கியிருக்கியான், திருப்பி கொடுக்கலையாம், அதனால் அவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு நாளையிலேருந்து அவன் மனசு கடை தரக்கூடாது, என்ன வழி பண்ணணுமோ பண்ணணும், உன் கடை வாசல் வந்து குத்த வைக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்களாம். அவங்க வந்து குத்த வச்சாங்கன்னா உன்னோட வியாபாரம் நடக்காது, பார்த்துக்க, ஒழுங்காக தெளிவாரு, என்ன முதல்ல உன் கதையை பாரு, அடுத்தவங்களை குறை சொல்வது மருந்து பாட்டு அப்படிங்கிறாங்க. மனோஜ் திருத்திட்டு முடிக்காரு. இனியும் நடக்கும், பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனல் நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.